ஒருத்தர் தண்டனை பெற்று தான் உள்ளே வரான். மறுபடியும் இங்கே நான் தண்டனை கொடுக்கக்கூடாது அவனை. ஆக்சுவலாக நான் ரிஃபார்ம் பண்ணி தான் அனுப்பணும். இந்த ஓல்டன் டேஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது சிறைவாசிக்கு இந்த ரிஃபர்மேஷன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயில் உள்ள செல்லிலே இருப்பான், மறுபடியும் வெளியே போவான், மறுபடியும் தப்பு பண்ணிட்டு அப்படியே தான் வருவான். அவனோட மனநிலை அவன் மனநிலை சேஞ்ச் ஆகாது. நம்ம என்ன ஒரு வேலை தொழில் கற்றுக்கிட்டா தானே அவன் வெளியே போய் அந்த தொழிலை செய்வான். ஒரு குற்றவாளி கொலை பண்ணிட்டு வரான், இல்லை திருட்டுத்தனம் பண்ணிட்டு வராங்க, இல்லை கிரைம் பண்ணிட்டு வரானா அதே கிரைமோட தான் அவன் வெளியே போகிறான். மறுபடியும் பண்ணும்போது அதே கிரைம் தான் பண்ண, வேறு தொழில் கிடையாது. நம்ம இதெல்லாம் கற்றுக்கும் போது நிறைய தொழில் கற்றுக்குறாங்க. இந்த தொழிலை கற்றுன்னு வெளியே போகும்போது நாங்கள் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுறோம். ஆனால் ஜெயில்னு வராது சர்டிஃபிகேட். ஏன்னா வெளியே ஒரு கம்பெனிக்கு மொத்த போகும்போது ஜெயிலேருந்து வந்தியான்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட் யாருக்குமே நம்ம இஷ்யூ பண்ணுறதில்ல. காலப்பட்டுன்னு சொல்லி மட்டும் போட்டு கொடுப்போம். இல்லை வேறு ஒரு NGOs வெளியே இருந்து கொடுப்போம் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. அது போது நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. என்கிட்ட மேட் வீவிங் இருக்குது. இந்த மேட் வீவிங் தொழில் பண்ணுறோம், வெளியே போய் அதே மேட் வீவிங் தொழில் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிராயிங் நிறைய பேர் கற்றுனாங்க. அவனுக்கு நிறைய வேக்கண்ட் வெளியே போனால் அவன் டிராயிங் வால் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் என்கிட்ட பண்ணுறாங்க. நிறைய பேர் நானே இங்கேருந்து ஜாப் வாங்கி கொடுத்துருக்கேன். அக்ரிகல்ச்சருக்கு மந்த்லி ஒரு 15,000 20,000 வந்து அரவிந்த சொசைட்டி அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரில் இந்த இன்வெஸ்டர் கூப்பிட்டு அவங்களே வேலையும் கொடுத்துருக்காங்க.